Hi students, good evening. I'm going to teach you all about an interesting organism today, cockroach. So everybody would have been familiar with this cockroach. So that is what I'm going to teach you all today. Okay. Okay, so coming on with cockroach, Periplaneta americana. So இது வந்து பாத்தீங்கன்னா it belongs to phylum Arthropoda. Okay, and it is coming under the class insecta. I hope இது எல்லாருக்குமே நமக்கு தெரியும். அடுத்த பேசிக் வந்து பாத்தீங்கன்னா there are two kinds of cockroaches actually. Okay, so there are two kinds of cockroach usually seen. So the cockroaches பார்த்துருக்கீங்கன்னா அப்படியே அந்த அருவருப்பு தான் இல்லையா, எல்லாருக்குமே பயம். காக்ரோச் அப்படின்னா மோஸ்ட்லி ஃபீமேல்ஸ். ஸோ காக்ரோச்சஸ் பட் நம்ம ஆஸ் ஆஃப் பீன் அ பயாலஜி ஸ்டூடெண்ட் நம்ம லேப்ல டிசெக்ஷன் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் அந்த பயம் தானாக போயிடும். பட் காக்ரோச் பற்றி பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஜஸ்ட் வி ஹாவ் டூ. ஒன் இஸ் கால் த பெரிப்ளானட்டா அமெரிக்கனான்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வி ஹாவ் வாட் இஸ் கால் த பேலட்டா ஓரியன்டாலிஸ். இதுதான் இந்த ரெண்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய வகைகள். ஸோ காக்ரோச்சஸ் ஆர் ப்ரௌன் ஆர் பிளாக் பாடி அனிமல்ஸ் தட் ஆர் இன்க்ளூடட் இந்த கிளாஸ் இன்செக்டா ஆஃப் ஃபைலம் ஆர்த்ரோபோடா. ஸோ இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா யூஸ்வலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெரிப்ளானட்டா அமெரிக்கானா தான் இந்த மாதிரி ரெட்டிஷ் ப்ரௌன் அந்த கலரில் இருக்கும். ஸோ பிரைட் எல்லோ, ரெட் அண்ட் க்ரீன் கலர் காக்ரோச்சஸ் தட் வி ஹவ் சீன் இன் த ட்ராபிக்கல் ரீஜன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் கேன் வேரி. ஒரு ஒரு 1/4 to 3 inch போகும். அண்ட் யூ கேன் சி தட் இட் ஹஸ் காட் தட் லாங் ஆண்டனா இருக்கு பாருங்க. அதே மாதிரி the legs மூவ் ஆகுது பார்த்தீங்களா, இதெல்லாம் லெக்ஸு. யூ ஹாவ் த ஹெட், யூ ஹவ் காட் த வாட் யூ கால் த thorax, தி abdomen, ரைட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் கால்ட் நாக்டர்னல் ஓம்னிவரஸ். ஓம்னிவரஸ் அப்படின்னும் போது என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே சாப்பிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்ட்டு ஒரு அந்த ஹெட்ரோட்ராஃப் மாதிரி கிடையாது. இட்ஸ் ஓம்னிவரஸ். And they are also sometimes in some books they will say they are called cursorial insects. They are also called as cursorial insects ன்னு சொல்லுவோம். அண்ட் மெயின் இதோட இஷ்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸில் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். லைக் முக்கால்வாசி சில டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிறது வந்து த்ரூ வெக்டார்ஸ். அதில் வந்து இது ஒன் ஆஃப் த வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வெக்டார், இம்பார்ட்டன்ட் ஃபார் ஸ்ப்ரெட்டிங் மோர் ஆஃப் த டிசீசஸ். ஓகே, இந்த பேசிக் தெரியணும். So the adults of the common species of cockroach, which is Periplaneta americana, it is around 34 to 53 mm long with wings that extend beyond the tip of the abdomen in males. So it is divided into head, which I showed you, the thorax, and then you have got the abdomen. Okay. So entire body வந்து பாத்தீங்கன்னா they'll be covered by ஒரு chitin, ஒரு exoskeleton chitin வந்து கவர் ஆயிருக்கும். That is characteristic of arthropoda. அடுத்து வந்து அந்த எக்ஸோஸ்கெலிட்டன்ல வந்து நிறைய நீங்கள் வந்து அந்த காக்ரோச் இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா லைக் இந்த மாதிரி நிறைய ஹார்டன்ட் பிளேட்ஸ் இருக்கும். ஓகே, தே ஆர் கால்ட் அஸ் ஸ்க்ளீரைட்ஸ். தோஸ் பிளேட்ஸ் ஆர் கால்ட் ஸ்க்ளீரைட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இஃப் இமேஜின் திஸ் இஸ் அ காக்ரோச். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த டார்சல் போர்ஷன் அண்ட் திஸ் இஸ் அ வென்ட்ரல் போர்ஷன். ஸோ இந்த ஸ்க்ளீரைட்ஸ் வந்து நம்ம டார்சலாக என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் கால்ட் டர்கைட்ஸ். அண்ட் வென்ட்ரலாக என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் கால்ட் ஸ்டர்னைட்ஸ். இது ஒரு வாட்டி எம்சிக்யூவில் கேட்டிருக்காங்கம்மா. அண்ட் யூ கேன் சி தட் எவ்ரி பார்ட் வந்து they'll be joined by membrane called arthropodial membrane. ஸோ இங்கே பாருங்க, திஸ் இஸ் how the cockroach is. It has got the antenna, what we call the filiform antenna, the compound eye. It has got the head, thorax and abdomen. Okay, so now you can see that it has got those bodies, the hard chitinous, and they'll be divided into what we call it as sclerites. We have what is called the tergites and sternites. In the basic concept தெரியணும். அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா you have the head which is triangular in shape and it will be at right angles to the body. So you can see the head which is going to be what I call triangular and it has right angles to that body. And இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 segments fusion ஆகி தான் வரும். And அந்த head வந்து will be joined with a neck. So ஹெட்ல வந்து ஒரு capsule இருக்கும் that will have the compound eyes. அண்ட் அந்த காம்பவுண்ட் ஐஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு பேர் ஆஃப் த்ரெட் ஆண்டனா அந்த சாக்கெட்ஸ்லேருந்து அப்படியே ரைஸ் ஆகும். ஸோ வாட் இஸ் த ரோல் ஆஃப் ஆண்டனா? ஸோ இந்த ஆண்டனா வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் காட் மோர் ஆஃப் சென்சரி ரிசெப்டார்ஸ். அது வந்து என்ன பண்ணுன்னா சுற்றி இருக்கிற அந்த என்வாயர்மெண்ட்டை வந்து மானிட்டர் பண்ணுறது தான் இந்த ஆண்டனாவோட வேலை. ஓகேங்களா? ஸோ யூ கேன் சி த வாட் யூ கால் த ஹெட் அண்ட் இட் இஸ் காட் தோஸ் காம்பவுண்ட் ஐ அண்ட் ஆல்.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டீரியர் எண்ட் ஆஃப் த ஹெட்ல வந்து இட் ஹஸ் காட் அப்பண்டேஜஸ். அந்த அப்பண்டேஜஸ்னா ஒரு ஒட்டி இருக்கிறா போல பொருட்கள் அங்கே இருக்கும். தட் ஃபார்ம்ஸ் த பைட்டிங் அண்ட் சூவிங் டைப் ஆஃப் மவுத் பார்ட்ஸ். ஆக்சுவலாக வந்து காக்ரோச்சில் வந்து மவுத் பார்ட்ஸே ஒரு பெரிய டிசெக்ஷன், ரொம்ப டஃப்பான டிசெக்ஷன் கூட சொல்லலாம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வி ஹாவ் டு ஐசோலேட். அதில் வந்து எப்படி இருக்கும்னா அந்த மவுத் பார்ட்ஸ் நம்மளுக்கு இருக்கிற மாதிரியே எப்படி மேலே அப்பர் லிப் லோவர் லிப் மாதிரி வி ஹாவ் வாட் இஸ் கால் அப்பர் லிப் த லேப்ரம். ஓகே, it has got that labrum, a pair of mandible. Okay, a pair of mandible. It has got a pair of maxillae. இதெல்லாம் pair of mandible, pair of maxillae, and a labium and the lower lip. ஓகே, அண்ட் டங்கு மாதிரியே ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், அதுக்கு பேர் ஹைப்போஃபாரிங்ஸ். இதுவும் எக்ஸாம்ல ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து மவுத் பார்ட்ஸ் லைக் ஒரு ஜாயிண்டட் அப்பண்டேஜ் மாதிரி இருக்கும். ஸோ தட் பாயிண்ட் வி ஹாவ் டு நோ. ஓகே, ஸோ மவுத் பார்ட்ஸ் மென்ட் ஃபார் வாட்? மென்ட் ஃபார் மெயின்லி என்னது? ஃபார் பைட்டிங் அண்ட் சூவிங் தான். அடுத்து தொராக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் ஹஸ் காட் ப்ரோதொராக்ஸ், மீசோதொராக்ஸ் அண்ட் மெட்டாதொராக்ஸ். ஸோ வி ஹவ் காட் த ப்ரோதொராக்ஸ், த metathorax, and then we'll have the mesothorax. So prothorax, metathorax and mesothorax. So you have the mesothorax. Okay, so prothorax, mesothorax and metathorax. Okay, then see the mouth parts. So this is the tongue like projection, the hypopharynx. You've got a pair of mandible which meant for grinding and incising. Labrum irukku, அப்புறம் அந்த maxilla, pair of lab, இது lower lip குறிக்குது labium. So these are some of the appendages. அப்படியே ஒட்டி இருக்க மாதிரி இருக்கு பாருங்க. They are the mouth parts of the cockroach. So now head will be connected with the thorax by short extension of the prothorax, that is called the neck. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி thoracic segmentல உங்களுக்கு இந்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு காட்கள் மாதிரி எழும்பும். So it has got a pair of walking legs also. So அந்த first pair of wings வந்து they will arise from mesothorax. Second pair வந்து from metathorax. So இப்போ நல்லா என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா we have prothorax, mesothorax, metathorax. இப்போ அந்த prothorax வந்து பார்த்தீங்கன்னா head வந்து it will connect with by a short extension of the prothorax, அதுதான் அந்த neck. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா we have what is called mesothorax, metathorax. mesothoraxல தான் அந்த first pair of wings, metathoraxல தான் second pair of wings start ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா like you should know in thorax that it has got what is called the anterior prothorax, middle mesothorax and posterior metathorax. அப்படின்னு சில டெக்ஸ்ட் புக்ஸ் they'll say. ஸோ இந்த மெயினாக வந்து இந்த 4 wings இருக்கு பாருங்க, தட் ஃப்ரம் த மீசோதொராக்ஸ் அந்த விங்ஸ், அது வந்து பார்த்தீங்கன்னா they'll be very dark leathery. ஓகே, அது வந்து கவர் த ஹைண்ட். பட் இதே ஹைண்ட் விங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மெலிசா டிரான்ஸ்பரண்டாக மெம்பரேனஸாக இருக்கும். கற்பாம்பூச்சி பறக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து மெயினாக ஹைண்ட் விங்ஸ் தான் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் டாக்கிங் அபவுட் த அப்டமன். அப்டமன் வந்து பார்த்தீங்கன்னா இது இல்லாமல் they will have in thorax what is called the thoracic spiracles அப்படின்னு சொல்லுவோம். Okay, there are 2 pairs of thoracic spiracles that is meant for fresh air entry. அது மாத்திரம் thorax ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே வந்து when you talk about the abdomens னு வச்சுக்கோங்களேன், the abdomen in both males and females வந்து மொத்தம் 10 segments இருக்கும். ஓகேவா? in females 7th அந்த sternum னு சொல்றல, sternites sclera, அது வந்து boat ஷேப்பா இருக்கும். and together with 8, 9, so 7th வந்து will be boat shape, along with 8th and 9th they will form what is called the brood or genital pouch. Okay, they will form the brood or the genital pouch. இங்க வந்து பாத்தீங்கன்னா whose anterior partல தான் வந்து அந்த ஃபீமேல் கோனப்போர் இருக்கும், or spermatical pores and collateral glands. இது வந்து ஃபீமேலை குறிக்குது. மேலுக்கு வந்து பாத்தீங்கன்னா 9th and 10th terga. Okay, 9th and 10th terga dorsally or ventrally in the 9th sternumல what you find the genital pouch of male. So femalesல sterna 7, 8, 9 அங்க வந்து genital pouch இருக்கு. அதோட anterior partல what அந்த ஃபீமேலோட குணப்போர், collateral glands, spermatical pores எல்லாம் இருக்கு. மேல் வந்து பாத்தீங்கன்னா dorsal, that is terga 9, 10 or ventral 9, you will have the what is called the male genital pouch. அதுல என்ன இருக்கும்னா dorsal anus, ventral male genitopore, gonophysis எல்லாமே இருக்கும். So males wear short thread-like anal style which is absent in female. இது ரொம்ப முக்கியமான MCQ. They'll ask which is not there in male and female distinguishing. நம்ம சொல்ல போற பெரிய விஷயம் வந்து it is the presence of anal scales in male which is not there. But both sexesல வந்து ஒரு filamentous structures anal cerci ன்னு ஒன்று இருக்கும். Okay, so that is what we need to know. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா
வி ஹாவ் இப்போ எல்லாருமே இந்த கேள்வி கேட்பாங்க விஷ்லா மேம், நீங்கள் பெரிப்ளானட்டா அமெரிக்கானா சொன்னீங்க, அடுத்து வந்து அந்த பேலாட்டா ஓரியன்டாலிஸ் சொன்னீங்க. பெரிப்ளானட்டா அமெரிக்கானா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெட் நம்ம ஊரில் இருக்க ரொம்ப காமன் அந்த ரெட்டிஷ் ப்ரௌன். பேலாட்டா ஓரியன்டாலிஸ் வந்து நல்லா டார்க் ப்ரௌன் கலரில் இருக்கிற இது, அது வந்து ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் கம்மிங் டு த வாட் யூ கால் தி anatomy of the cockroach. The alimentary canal present in the body cavity is divided into 3 regions, which has got what is called the foregut, midgut and the hindgut. இப்போ வந்து அந்த மவுத் இருக்கு இல்லையா, அது வந்து இட் வில் ஓப்பன் இன் டு த ஷார்ட் ஃபேரிங்ஸ், ஒரு ஏர் டியூப் மாதிரி இருக்கும். தட் வில் லீட் டு அ நேரோ பேசேஜ் தட் இஸ் கால்ட் த ஈசோஃபேகஸ், உணவு குழாயின்னு சொல்லுவோம். அடுத்து தட் வில் லீட் டு அ பிக் ரிசர்வாயர், ஒரு சாக்குப்பை மாதிரி போகும். தட் இஸ் கால்ட் த கிராப். த கிராப் வந்து இட் இஸ் மென்ட் ஃபார் ஸ்டோரிங் த ஃபுட். த கிராப் இஸ் மென்ட் ஃபார் ஸ்டோரிங் த ஃபுட். அப்புறம் அந்த கிராப் வில் பி ஃபாலோட் பை வாட் இஸ் கால்ட் த கிசார்டுன்னு. The gizzard இன்னொரு பேர் வந்து proventriculus. So gizzard, the gizzard is also called as proventriculus. Okay. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய திக் வால் மசில்ஸ் இருக்கும். தட் இஸ் அந்த சர்க்குலர், நம்மளுக்கு எப்படி லாங்கிடியூடினல், சர்க்குலர், ஒப்ளிக் இந்த மாதிரி மசில்ஸ் மாதிரியும் இங்கேயும் அது மாதிரி அந்த இன்னர் மஸ்குலார் லேயர் மாதிரி இருக்கும். ஓகே, இட் ஹஸ் காட் தட் அவுட்டர் சர்க்குலர் அண்ட் திக் இன்னர் cuticle ஃபார்மிங் தட் பிளேட் கால் டீத். அப்புறம் இந்த கிசார்டோட வேலை என்னன்னா கிரைண்டிங் த ஃபுட் பார்ட்டிகல்ஸ். ஸோ என்டையர் ஆஃப் த ஃபோர்கட் வில் பி லைன்ட் பை cuticle. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன ஸ்டார்ட் ஆகுது நம்மளுக்கு, ஃபோர்கட், மிட்கட், ஹைண்ட்கட். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது மவுத். அந்த மவுத்தில் வந்து நம்மளுக்கு அந்த சர்க்குலர் மசில்ஸ் தட் ஃபார்ம்ஸ் த திக் கைட்டினஸ் பிளேட் டீத் மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே வந்து அப்படியே வந்து ஃபேரிங்ஸ், ஈசோஃபேகஸ், அப்படியே நம்மளுக்கு வந்து கிராப்பு, கிசார்ட். கிராப் வந்து ஸ்டோரிங் ஆஃப் ஃபுட், கிசார்ட் வந்து கிரைண்டிங் ஆஃப் ஃபுட். கிசார்டுக்கு இன்னொரு பேர் வந்து ப்ரோவென்ட்ரிகுலாரிஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 7, 8 டியூப்ஸ் இருக்கும் இங்கே, ஒரு ரிங். தட் இஸ் கால் ஹெப்பாட்டிக் சீக்கா ஆர் கேஸ்ட்ரிக் சீக்கா. ஹெப்பாட்டிக் சீக்கா ஆர் கேஸ்ட்ரிக் சீக்கா. இதில் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா தட் இஸ் ப்ரெசன்ட் இன் த மிட்கட். தட் இஸ் அந்த ஃபோர்கட்டும் மிட்கட்டும் அந்த ஜாயின் ஆகிற அந்த போர்ஷனில் தான் இது இருக்குது. அட் த ஜங்ஷன் ஆஃப் த மிட்கட் அண்ட் ஹைண்ட் கட்டில் வந்து பார்த்தீங்கன்னா யூ வில் ஹாவ் சம் ஒரு எல்லோ கலரில் ஒரு ஃபிலமெண்டஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். தட் இஸ் கால் த மால்ஃபீபியன் டியூபிள்ஸ். தட் இஸ் கால் Malpighian tubule. The Malpighian tubule வந்து it is going to be excretory in function. Malpighian tubule வந்து நம்ம nephrons மாதிரி. So they are going to be excretory in function. Okay. அடுத்து வந்து எப்படி நீங்க hindgut midgut differentiate பண்ணனும்னா, hindgutல we'll have the ileum, we'll have the colon and then you have the rectum. Rectum வந்து will open out into the anus. So இதுதான் the basic. Okay. So mouth, pharynx, you have the esophagus, crop, gizzard. Then you have what is called the hepatic ceca or gastric ceca, midgut coming to the Malpighian tubule, then hindgut followed by ileum, colon, rectum and anus. Blood vascular system of cockroach எடுத்துக்கிட்டோம்னா it is a open type where blood vessels வந்து இங்க ரொம்ப அந்த it's a open type of blood vascular system. When you talk it in terms, இதெல்லாம் தான் எக்ஸாம்ல கேட்பாங்க, எது வந்து open type, எது closed type. So in Periplanata americana it is open type. Okay. So it consists of என்னன்றத பேசிக் நான் சொல்லி பாருங்க. It will have blood, it will have hemocoel, that is the cavity, sorry, it will have blood, hemocoel, then it will have a heart and a small contractile vesicle mari, what we call the anterior aorta, alary muscle, etc. So blood வந்து இங்க open type. Blood vessels வந்து they are poorly developed, they open into a space that is called hemocoel. அதில் தான் வந்து அந்த hemolymph அந்த blood they will be bathed in it. So blood வந்து இங்க colorless இருக்கும் because they don't contain that hemoglobin. So it has got that plasma and blood cells. Heart வந்து பார்த்தீங்கன்னா it's a long elongated tube இப்படி இருக்கும். So along the midline, dorsal line of thorax abdomen funnel shaped chambers இருக்கும் இப்படி பார்த்தீங்கன்னா. That is they open with either side what is called ostia. அந்த opening வந்து ostiaன்னு சொல்லுவோம். Then the blood from sinuses வந்து they'll enter through that ostia and they'll be pumped to that anteriorly to the sinus. So இந்த மாதிரி because of the contraction of the alary muscles இப்படி தான் போகும். Okay. So this is regarding that. Respiratory ஏற்கனவே சொல்லியிருக்கேன், thoracic spiracles இருக்கும்னு. So the respiratory system will consist of what we call the network of trachea. 10 pairs of thoracic spiracle இருக்கும். They'll be present on the lateral side of the body. Okay. So இதோட வேலை என்ன, அட்மாஸ்பியர்ல இருக்க ஆக்சிஜனை உள்ள எடுத்து கொடுக்கறதும். Okay. And they will be in contact with various parts of the body. So இங்க வந்து blood வந்து is not going to take part in respiration. இந்த கான்செப்ட் தெரியும். So you will have what is called spiracles. Okay.
Then you have what is called the trachea. They are ectodermal tubes மாதிரி இருக்கும். Then we have what is called tracheoles. They are small branches from the trachea. So the opening of the spiracle will be regulated by sphincter. Andala the exchange of gas will take place by tracheoles by diffusion. Excretion is performed by Malpighian tubule. So what we saw அந்த பார்த்தோம் இல்லையா அந்த கிசார்டுக்கு அப்புறம் அந்த மிட்கட் ஹைண்ட்கட் ஜங்ஷன்ல we see yellow color and the fine thread like structures, that's called the Malpighian tubule. So what is their main function? They'll observe the nitrogenous waste products. நம்மளுக்கு எப்படி கிட்னி வந்து ரோல் இன் எக்ஸ்கிரீஷன் பண்ணுதோ அதே வேலை தான் இங்கே பண்ண போகுது. So they are going to absorb nitrogenous waste product and they'll convert into uric acid. So it will be excreted out through the hindgut. அப்படியே இதுலயே வந்துரும். So the insects வந்து they are all are ureotelic organism because they excrete uric acid. So apart from that, fat body, nephrocytes, uroclose gangs, they are also present there. Then coming to the nervous system here, it consists of fused ganglia. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அந்த group of அந்த nerve cells fuse ஆகுது வந்து gangliaன்னு சொல்லுவோம். So if there will be fused segmentally arranged ganglia, அது வந்து பார்த்தீங்கன்னா ventral sideல they will be connected. So இந்த ganglia வந்து எங்க இருக்கும் நம்மளுக்கு thorax, 6 in the abdomen. Okay, 3 ganglia thoraxல இருக்கும், 3 ganglia will be there in the thorax and 6 ganglia in the abdomen. So the nervous system throughout the body இருக்கும் because அதோட இதுதான் it makes it move. So இப்போ வந்து பார்த்தீங்கன்னா the nervous systemனு எடுத்துக்கிட்டோம்னாலே what you have to understand that it you have to know that the in the head region brainல வந்து we have what is called the supraesophageal ganglia. இது கிட்டத்தட்ட நம்ம brain மிமிக் பண்ற மாதிரி தான். Okay, that is the one which will supply that antenna and the compound eyes எல்லாம். அடுத்து வந்து சென்ஸ் ஆர்கன்ஸ்னு பார்த்தோம்னா ஆண்டனா, ஐஸ் இருக்கு, அப்புறம் அந்த மவுத் பார்ட்ஸ் இருக்குல்ல இந்த மேக்சியல் பால்ப், லபியல் பால்ப், செர்சை இதெல்லாமே இருக்கு. ஸோ இங்கே வந்து பாருங்க தட் இஸ் காட் தட் ஃபுல்லா. ஸோ யூ ஹவ் காட் கேங்லியா, தெல் பி ஃபியூஸ் 3 in the thorax and 6 in the abdomen and you can see that supraesophageal அதுதான் அந்த மேலே இருக்க அந்த பார்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து இட் இஸ் கோயிங் டு சப்ளை இட். காம்பவுண்ட் ஐஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் தேர் on the dorsal side of the head. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மொசைக் விஷன் மாதிரி இருக்கும். தட் இஸ் எப்படின்னா ஒரு சிங்கிள் இதில் 200 கிட்டத்தட்ட ஒமட்டாடியா இருக்கும். அந்த ஒரு ஒமட்டாடியாவும் ஒரு விஷனை பார்க்கும். ஸோ கிட்டத்தட்ட அது ஒரு சின்ன பார்ட்டு. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஒரு மேஸ் மாதிரி கொடுக்குறேன், தனித்தனியாக நீங்கள் வைக்க போறீங்க, தனித்தனியாக பார்க்கும்போது புரியாது, எல்லாத்தையும் ஒன்றா வச்சு பார்க்குற மாதிரி தனித்தனியாக இட் இஸ் கோயிங் டு கலெக்ட் த திங் அண்ட் இட் வில் பர்சீவ் தட் ஆப்ஜெக்ட். அந்த கைண்ட் ஆஃப் விஷனுக்கு பேர் தான் மொசைக் விஷன். பட் ரெசல்யூஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். நைட் டைமில் தான் இது வந்து ரொம்ப காமன், பர்டிகுலர்லி கால்ட் நாக்டர்னல் விஷன். அப்புறம் கமிங் டு த ரீப்ரொடக்டிவ் பார்ட் ஆஃப் த காக்ரோச்சஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இட் இஸ் அ டைஈஷியஸ். தட் இஸ் போத் செக்ஸஸ் வந்து செப்பரேட்டு அண்ட் தேல் பி வெல் டெவலப்ட். ஸோ மேல் ரீப்ரொடக்டிவ் எங்கே இருக்கும் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், பேர் ஆஃப் டெஸ்டிஸ் 4 to 6 அப்டாமினல் செக்மெண்ட் லேட்டரல் சைடு இருக்கும். அதுலேருந்து நம்மளுக்கு யூஸ்வலாக இருக்கிற மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வாஸ் டிஃப்ரென்ஸு இட் வில் ஹேவ் வாட் இஸ் கால் த வாஸ் டிஃப்ரென்ஸ் லைக் ஆஸ் யூ சி ஹியர் த செமினல் வெசிக்கல். Okay, the vas deferens, you have the ejaculatory duct, see the anal size that is quite common in both the sexes. So in the madri at the structures vandu see the pair of testes on the lateral side from 4 to 6 segment at the abdomen. So inga vandu pathina you have the vas deferens that will open into ejaculatory duct through seminal vesicle. Ejaculatory duct vandu the male gonopore moolama it will open ventrally in the anus. So or mushroom shaped glands irukum. So you see the mushroom shaped gland here. The mushroom shaped gland which is there here will function as the what you called the accessory reproductive gland. So externally வந்து பாத்தீங்கன்னா the palliomere or male gonophysis பார்ப்பீங்க. So what do you see the palliomere? அதுதான் வந்து external male genitalia. Okay, so that is where you see. And then you have what is called the sperm. They will be stored in the seminal vesicle along with forming bundles called spermatophore. So they will be released during copulation. So இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த seminal vesicle கூட ஒரு bundle மாதிரி spermatophore சொல்லி they will be stored up here. Coming to the female part of it, same. They will have 2 large ovary. They will be lateral from 2 to 6th segment. So 2 large ovary which will extend from the 2nd to the 6th segment. You can see from 2nd to 6th segment of the abdomen. So இங்கேயும் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ovary, they will have a pair of that oviduct. Then they will have that common vagina. The collateral glands irukku. So in the genital pore along with that vestibulum we call the genital pouch. The gonophysis தான் வந்து outer male female externalia மாதிரி. So you have each ovary forming group of 8 ovarian tubules or ovarioles. They will have
செயின் அங்கேருந்து தான் ஓவா டெவலப் ஆகும். ஸோ எல்லா ஓவிடாக்ஸ் வில் ஜாயின் ஃபார்ம் மீடியன் ஓவிடாக் தட் வில் ஓப்பன் இன் டு வெஜைனா. அப்புறம் ஸ்பெர்மாத்திகா இருக்கும் விச் இஸ் இந்த 6th செக்மெண்ட், அதுதான் வெளியே அந்த ஜெனிட்டல் சேம்பரில் ஓப்பன் ஆகும். ஸோ ஸ்பெர்ம்ஸ் எப்படி போகும், they'll be transferred through spermatophore. அப்புறம் எக் வந்து என்ன ஆகும், the eggs are encased in capsule called ootheca. ஸோ ஊத்திகா வந்து பார்த்தீங்கன்னா டார்க் ரெட்டிஷ் ப்ரௌனாக இருக்கும். ஸோ they'll be dropped to a suitable surface, usually cracked onto a suitable temperature. ஸோ ஆன் ஆவரேஜ் வந்து தட் இஸ் அந்த ஸ்பெர்மட்டோபோர் போய் ஃபர்டிலைஸ் ஆகி அந்த ஊத்திகா வந்து வெளியே தள்ளும். அந்த ஊத்திகாலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 to 10 ஊத்திகா போடும் ஒன்று. அதை 1லேருந்து 14 to 16 எக்ஸ் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த குட்டி அந்த எம்ப்ரியோ ஸ்டேஜை நிம்ஃப்னு சொல்லுவோம். தேல் மோராலெஸ் அடல்ட் மாதிரி இருக்கும், குட்டி கரப்பாம்பூச்சி இருக்கும். அண்ட் த நிம்ஃப் வந்து மோல்ட்னா வந்து ஷெட்டிங் அண்ட் மோல்ட்டிங், அந்த எக்டைசஸ்ன்னு சொல்லுவோம். ஃபுல்லாக அது பாடி இதை வந்து இது பண்ணி தென் இட் வில் பிகம் இன் டு அடல்ட் காக்ரோச் விச் வில் ஹேவ் விங்ஸ். ஸோ இங்கே பாருங்கள், ஸோ மெனி ஆஃப் த காக்ரோச்சஸ் வந்து தே ஆர் வைல்ட், நாட் பிக் எக்கனாமிக் டிஃப்ரென்ஸ் இம்பார்ட்டன்ஸ் வி ஹேவ். பட் என்ன ஒரு மெயின் ட்ராபேக்னா, ஐ ஆல்ரெடி செட் மெயின் வெக்டார் ஃபார் மோஸ்ட் ஆஃப் த டிசீஸ், particularly the bacterial disease, contaminating the food, spoiling the food. Okay, and the madri regarding with the cockroaches. Okay, I hope in a cockroach or general view pathom, I hope you would have understood with this. Any doubts we will contact later. Thank you children.